ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே தவால தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம்ஸ் சிக்கனுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் திக் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இந்த கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம நார்மல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம், காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். காஷ்மீரி சில்லி நல்ல கலர் கொடுக்கும். நம்மளோட நார்மல் சில்லி நமக்கு ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்சரோட சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும் போது என்ன பண்ணுங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் கீ இல்லாட்டி எனி ஆயில் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ண கையோட அகைன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சிக்கனை எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக, அதே மாதிரி ரொம்ப மசாலா இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதை மினிமம் 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம 6 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ணாதீங்க, அப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம ஆயிலில் இது டவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் பீசஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பேர்ன் ஆகிடும், பட் சிக்கன் குக் ஆகாது. ஸோ ப்ராப்பராக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணிங்க அப்படின்னா 1 சைட் ஆஃப் த சிக்கன் தாராளமாக குக் ஆகிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் அதர் சைடு திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் திருப்பியும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. குக்கிங் டைம் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த திக்னஸ் ஆஃப் த சிக்கன்ங்க. இதை விட ரொம்ப சின்ன பீசஸாக இருக்குது அப்படின்னா குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ்க்கு 8 to 10 மினிட்ஸ் போல் ஆச்சு ஈச் சைடு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயும் இதை டவா ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கேஸ்ட் அயர்ன் இருந்தால் அதுலேயும் நீங்கள் டவா ஃப்ரை பண்ணலாம். எதில் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயிலும் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தாராளமானது. இன்கேஸ் நீங்கள் அயர்ன் டவாவில் பண்ணுறீங்க, அப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா 1 or 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எக்ஸஸாக ஆட் பண்ணி டவா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் பேட்ச் சிக்கனை டவா ஃப்ரை பண்ணுறேங்க. இந்த ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம பட்டர் சிக்கனும் ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸோ பட்டர் சிக்கன் இதே மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம டவா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிக்கனை அதில் போட்டு அந்த கிரேவியில் போட்டு லைட்டாக குக் பண்ணோம்னா சூப்பரான பட்டர் சிக்கனும் ரெடி ஆகிடும். அந்த ரெசிபியும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தந்தூரி சிக்கன் நீங்கள் செய்யும் போது மறக்காமல் மின்ட் சட்னியோட செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி அதே டெக்ஸ்சர் அதே ஃப்ளேவரோடு இருக்குங்க. அதே மாதிரி ஜூஸியாக, இன்ஃபேக்ட் அதை விட பெட்டராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.